இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷய சூச்சி நவீன் பத்திய சயனிகா 1ல் ஆதுனிக் பத்தியில் 5th டாபிக் தான் பார்க்க போகிறோம். அனந்த் துவார். ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. ஸோ இவங்க கவி. ஸோ இந்த இதை தான் நம்ம இப்போது இந்த எஸ்ஸே என்னன்றது மீனிங்ஸ் என்னன்றது சாராங்ஷ கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வரும். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா கவி பரீட்சை தான். இதில் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ கவி பரீட்சையில் சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. ஸோ இவங்களுடைய ஜென்மனா பர்த் சன் 1890 கொடுத்துருப்பாங்க. ஜென்மஸ்தான் அப்படின்னா பர்த் பிளேஸ் வந்து வகைரஹ, நிதன் வந்து சன் 1961, அதாவது டெத் எப்போ இறந்தார் அப்படின்றது. ஸோ நிராலா का जन्म सन 1898 में हुआ. ஸோ நிராலா எப்போ அவங்களுடைய பர்த்து இது ஆல்ரெடி இதில் இருக்கிறதே தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. आपने हिंदी कविताओं में नए और निराली बातों का समावेश किया. அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஹிந்தி கவிதைகளில் ஹிந்தி போயமில் நை அப்படின்னா நியூ அவர் நிராலி அப்படின்னா தனிப்பட்ட, அதாவது செப்பரேட்டட் மீன்ஸ் என்ன செய் மற்ற போயட்லேருந்து இவர் வந்து ஒரு ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக இருக்கார். ஸோ எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களை சொல்கிறதுலையும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவரோட விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான பாதம் விஷயங்களுக்கான சமாவேஷ்கியா என்ட்ரியை வந்து இவர் தான் கொடுத்தாரு. அதாவது ஃபஸ்ட்டு புதுவிதமாக கொடுக்கறதுக்கும் மற்றவங்களேருந்து நம்மளுடைய போயம் எப்பவுமே தனிப்பட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கான என்ட்ரி சமாவேஷ் இவர் தான் வந்து முதல்ல கொடுத்தாரு. நிராலாஜினே அதனால தான் இவரோட பேர் நிராலி பாதம். அந்த தனிப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் கொடுக்கறதுனால தான் இவரோட பேரில் பாருங்கள் நிராலா அப்படின்றதே அவரோட அடைமொழியாக மாறிடுச்சு. ஸோ அதுதான் நிராலாஜின்றது இங்கே சூரியகாந்த் திரிபாட்டியை தான் குறிக்குது. நிராலாஜினே புராணி சந்தோங்கோ சோடுக்கர் நயை சந்த் பனாயே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பழைய அணிகளை எல்லாம் சந்த் அப்படின்னா என்னென்னா அணி. தமிழில் வந்து அணி இலக்கணம்லாம் நம்ம படிப்போம் ஹையர் கிளாஸில். ஸோ அதாவது கிராமர் சம்மந்தமானது, இலக்கண சம்மந்தமானது இது. ஸோ அந்த பழைய முறைகளை விட்டுட்டு நயை சந்த் புதுவிதமான அணிகளை பயன்படுத்தி தன்னுடைய கவிதைகளை வந்து எழுதினாராம். वे हिंदी में मुक्त चंद के जनक माने जाते हैं. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஹிந்தியில் முக்து சந்த், அதாவது முக்து சந்தனது ஒரு மிக சிறந்த அணி கொண்டு வந்ததுக்கான ஜனக் மானே. ஜனக் அப்படின்னா அதனுடைய தந்தையாக இவரை தான் சொல்கிறாங்களா. ஜனக் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்த முக்து சந்த் யார் அப்படின்னா சூரியகாந்த் திரிபாட்டி தானே. आपकी कविताओं में दर्शन का प्रभाव दिखाई पड़ता है. ஸோ இவருடைய கவிதைகள் எல்லாமே தர்ஷன் கா பிரபாவ், அதாவது தன் என்ன விஷயங்களை பார்க்குறாரோ அவர் எதை ரியலைஸ் பண்ணுறாரோ அதுக்கான இம்பேக்ட் பிரபாவ் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்ம அதில் பார்க்க முடியுது அவருடைய கவிதைகளில். ஆப்கி காவிய, அவருடைய காவியங்கள் எல்லாமே அதில் இருக்கிற நடைகளும் கூட காவியங்கள் மற்றும் அதனுடைய ஷைலி அப்படின்னா ஸ்டைலுன்னு எடுத்துக்கலாம். அதனோட ஸ்டைல்லையே சன்ஸ்கிருத் பங்களா அவர் அங்கிரேஜிக்கு சாபகை. ஸோ என்ன விதமான இருந்தது, சமஸ்கிருதம் இருக்குது, பங்களா அந்த பங்களா அங்கிரேஜி இந்த மொழிகளினுடைய ஷேடோவும் இதில் இருக்குது, அடையாளங்களும் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு. அனாமிகா, சேவா, நயே பத்தே, அப்சரா, அலகா, குள்ளி பாட், பிரபாவி ஆதி ஆக்கே மஷஹூர் உபன்யாசை. இது எல்லாமே அவருடைய மிக ஃபேமஸ் உபன்யாசங்கள். உபன்யாஸ் அப்படின்னாலே இந்த நாவல் புதினம் சொல்லுவோம் இல்லையா, நாவல், அதுதான் ஒரு ஃபேமஸ் நாவல் இது எல்லாமே. ராம்கே சக்தி பூஜா ஆப்கா காவியகை. அது மட்டும் இல்லாமல் இந்த ராம்கே சக்தி பூஜான்றது இவருடைய ஒரு மிகப்பெரிய காவியமாக சொல்கிறாங்க. சன் 1961 மேம் ஆப்கா தேஹாந்த் ஹுவா. அதே லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், அவருடைய டெத் வந்து எழுதி முடிச்சிடணும். ஸோ இது வரைக்கும் தான் கவி பரீட்சை. ஸோ இதில் அவருடைய கவிதையருடைய சாராங்ஷம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அவருடைய கவிதை என்ன ஒரு டாபிக் கொடுத்துருங்க, அனந்த் துவார். ஸோ அனந்த் துவார் அப்படின்னா அனந்த் அப்படின்னா எண்ட்லெஸ், துவார் அப்படின்னா நுழைவாயில். ஸோ அதாவது எண்ட்லெஸ் அந்த என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, முடிவில்லாத ஒரு வழியாக இருக்குது, என்னோட வாழ்க்கையினோட வழி முடிவில்லாதது அப்படின்னு சொல்லி அதுதான் எண்ட்லெஸ் அந்த நுழைவாயில். துவார் அப்படின்னா வழியை குறிக்குது, வே, என்ட்ரன்ஸ், உள்ள நுழைகிறோம் இல்லையா. கவி பரீட்சை ஆல்ரெடி யாரோடது, இது சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவரோடது. ஸோ அது எப்படி எழுதணும் அப்படின்னா அனந்த துவாரா நாமக்கிய கவிதா ஸ்ரீ சூரியகாந்த் திரிபாட்டி நிராலாக்கி கவிதா ஹை. இது இவங்களுடைய கவிதைன்னு சொல்லி எழுதிட்டு ஆப் ஹிந்தி மே முக்து சந்துக்கு ஜனக் மானே ஜாத்தே ஹே. அதாவது அந்த கவி பரீட்சைக்குள்ள அந்த லைன் அப்படி இங்கே எழுதியிருக்காங்க. அவங்க ஹிந்தியில் இருக்கிற அந்த முக்து சந்தனுடைய ஃபாதராக இவரை தான் சொல்கிறாங்க. கவிதாக்கா பரீட்சைன்றது என்னென்னா இதனுடைய ஸ்மால் ஒரு குறிப்பு மாதிரி என்ன சொல்ல வராங்கன்றது. உபவன் மே வசந்த் और जीवन में यौवन दोनों मनोहर होते हैं. உபவன்னது கார்டனில் வசந்தம் இருக்குது, அதாவது ஹாப்பினஸ் இருக்குது, அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் இருக்குது.
और அது மட்டும் இல்லாமல் ஜீவன்னா நம்மளோட லைஃப்பில் யவன் அப்படின்னா யங் இளமை, தோனம் ரெண்டுமே மனோகர் ஹோத்திகே ரொம்பவே ரெண்டுமே எப்பவுமே நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது. அதாவது கார்டனில் பூக்களை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷமாக நம்ம எப்பவுமே இளமையாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும் இல்லையா. அது ரெண்டுமே மனோகர் அப்படின்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட் சந்தோஷத்தை தரக்கூடியது. यौवन में क्षमता प्राप्त करके मनुष्य महान कार्य कर सकता है. அதாவது யௌவன் மேம்னது தன்னுடைய இளமை காலத்தில் க்ஷமதா பிராப்து கற்கே பொறுமை மற்றும் என்னது தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கணும், அந்த எபிலிட்டி வேணும் அப்படின்னா, எபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா ஹியூமன்ஸ் என்ன பண்ணணும், மகான் காரியம் மிக சிறந்த காரியங்கள் எல்லாத்தையுமே அவன் கண்டிப்பாக பண்ணணும். यही बात இந்த விஷயத்தை தான் கவி இஸ் கவிதா மேம் சாபித் கர்த்தா ஹை தன்னுடைய போயமில் வந்து இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. கவிதாக்கா சாராம்ஷ் என்ன அப்படின்னா, கவி நிராலா கஹத்தி ஹைக்கி, அதாவது போயட் நிராலா என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேரே வன் மேம் என்னுடைய கார்டனில் வசந்த் அபி ஆயா ஹை, வசந்தம் வந்து அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும், அடிக்கடி வரும். மேரே ஜீவன் மேம் அதே மாதிரி என்னுடைய லைஃப்லையும் யௌவன் அபி ஆயா ஹை எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு. லம்பே சமயத்தக் யௌவன் ரஹேகா, இந்த லாங் டைம் வரைக்குமே இந்த இளமை என்கிட்ட இருக்கும். மை பஹூத் குச் கர்னா சாஹத்தாகும், நான் நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் பஹூத் குச்னா நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இஸ்லியே அபி மேரா அந்த நஹி ஹோகா, ஸோ அதனால் என்னுடைய முடிவு வந்து இதுக்குள்ளே வராது. அந்த அப்படின்னா எண்டு, என்னுடைய முடிவு வராது. கவி நிராலா கஹத்தே ஹைக்கி, ஸோ இதில் இந்த போயிட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏ பத்தே ஹரே பரே ஹை, அந்த இலைகள் பத்தே அப்படின்னா லீவ்ஸ், அந்த இலைகள் எல்லாமே ஹரே பரேனா க்ரீனிஷாக இருக்குது. ஏ டாலியாங் அப்படின்னா என்னது, அதனுடைய பிரான்ச்சஸ் பி ஹரே பரே ஹை அதுவுமே க்ரீனிஷாக இருக்குது. இன் கலியும் கா ஷரீர் கோமல் ஹை, கலி அப்படின்னா அது பட்டு, மொட்டுன்னு சொல்கிறோம் பூவினுடைய பட்டு. ஸோ அதனுடைய ஷரீர் அப்படின்னா அதனுடைய அதை நம்ம டச் பண்ணும்போது கோமல்னா சாஃப்டாக இருக்குது. பீலே பத்தி ஜடத்திகே, ஆனால் அந்த பழுத்த இலை பீலே பத்தினா அந்த எல்லோயிஷாக அந்த இலை வந்து க்ரீனிஷ் போய் எல்லோ கலரில் மாறும்போது அது பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்கும், கீழே கொட்டுற ஸ்டேஜில் இருக்கும். அதுதான் பீலே பத்தே ஜடத்திகை, அந்த பழுத்து போன இலைகள் எல்லாமே கொட்டிடும். முரஜாயை ஃபூல் ஜடத்திகை, வாடிப்போன முரஜாய் அப்படின்னா ஒரு பூ ஒரு நாளைக்கு மேலே இருக்காது இல்லையா, ஈவினிங்லாமே என்ன ஆகிடும், வாடிடும். முரஜாயை ஃபூல் அந்த வாடிப்போன மலரும் ஜடத்திகை கீழே உதிர்ந்துடும். லேக்கினானா மேரே வன்கே பத்தே, என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற இலைகளும் ஹரே எப்பவுமே க்ரீனிஷாக இருக்கும். அவர் ஃபூல் கோமல் ஹை ஃப்ளவர்ஸ் எப்பவுமே சாஃப்டாகவே இருக்கும். மைம் ஏக்கு சுந்தர் சவேரா லாவுங்கா, நான் ஒரு அழகான காளையை கொண்டு வருவேன். சவேரனா மார்னிங், ஒரு அழகான மார்னிங்ஸ் வந்து கொண்டு வருவேன். அவர் இன் கலியோங்கோ ஜகாவுங்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டுக்களை வந்து மலரச் செய்வேன். ஜகாவுங்கன்னா அந்த மலர செய்கிறது, பிளாசம் ப்ளூமிங் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மைம் டேர் சாரி வித்யாங்கிங் சீக்குங்கா, அது மட்டும் இல்லாமல் நான் அன்கவுண்டபிள் எண்ணிலடங்கா கலைகள், வித்யாயிங் அப்படின்னா எல்லா கலைகளையும் நான் வந்து கற்றுக்குவேன், லேர்ன் பண்ணிப்பேன். அவர் அப்பனே ஜீவனுக்கோ சார்த்தக் பனாவுங்கா, அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையை ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிடுவேன். ஃபூல் சோனா சாஹத்தே ஹை, அதாவது பூக்கள் வந்து தூங்கணும்னு ஆசைப்படும், ஆனால் மக்கர் மைமுன்கோ சோனே நகி தூங்கா, நான் அதை தூங்க விட மாட்டேன். மேரா தில் குஷியாங் லேனா சாஹத்தா ஹை, என்னோட மனசு சந்தோஷத்தை தேடி சந்தோஷத்துக்காக ஆசைப்படும். மக்கர் ஆனால் மைம் குஷியோங்கோ தியாகுங்கா, நான் என்னோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவேன். மைம் அப்பனே ஜீவன் மேம், நான் என்னுடைய வாழ்க்கையில் மகான் காரியம் ஒரு மிக சிறந்த சேவைகள், மிக சிறந்த வேலைகளை கர்த்தா ரஹூங்கா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இஸ் தரக் மைம் அனந்த கீர்த்திக்கே துவார், இந்த மாதிரி நான் அனந்த கீர்த்தினா அந்த முடிவில்லாத அந்த புகழை நோக்கி கே துவார் தக் பகுஞ்சுங்கா, அந்த முடிவில்லாத புகழை தரக்கூடிய அந்த வாயிலை நோக்கி, அந்த வழியை நோக்கி நான் போகிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். தக் பகுஞ்சுங்க, அதை நான் போய் ரீச் பண்ணுற வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். இஸ்லியே அபி மேரா அந்த நஹி ஹோகா, ஸோ அதனால தான் எனக்கான முடிவு வந்து வராமல் நான் பார்த்துக்குவேன். விசேஷத்தை என்ன அப்படின்னா, யஹ கவிதா ஹமேம் உற்சாக பிரதான் கர்த்திஹே, அதாவது இந்த போயம் நமக்கு என்ன தருது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது, ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு மெயின் தான் இதில் பிரதான் கர்த்திகை முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஹமேம் அப்பனே குஷல்தா திக்கானே
की प्रेरणा देती है. அது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளுடைய திறமையை காமிக்கிறதுக்கான வழியையும் இவர் வந்து நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இஆர்சியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு இஆர்சி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது அதே தான். சாராங்ஷ் படித்த உடனே நீங்கள் இஆர்சி கம்பல்சரி படிச்சிடுங்க. ஸோ சந்தர்ப்ப சகித் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரே ஹரே ஏ பாத்துன்றது இந்த இலையை குறிக்குது. டாலியாங், களியாங், கோமல், காத் இதெல்லாமே ஈஸியாக பாருங்கள். அந்த லைன்ஸை வச்சாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். மைன் ஹி அப்னே ஸ்வப்ன மிருதுல் கர் फेरूंगा नित्रित घलियों पर जगा एक प्रत्यूष मनोहर. ஸோ இந்த லைனே நமக்கு புரிஞ்சிச்சு இது எந்த பேராகிராஃப்லேருந்து வருதுன்னு. சந்தர்ப்பம் என்ன பண்ணணும், எப்பவுமே அது எந்த போயம்லேருந்து வந்தது, இதனுடைய ஆத்தர் யாருன்னு எழுதிடணும். யஹ பத்தியாங்ஷ் அனந்தத்வார் நாம கவிதாசே தியாகயாகை. இந்த பேராகிராஃப் அனந்தத்வார்ன்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. யஹ சூரியகாந்த் திரிபாட்டி நிராலாக்கி கவிதாகை. இது இந்த சூரியகாந்த் திரிபாட்டி நிராலனுடைய போயம். கவி யவ்வன்கா ஸ்வாகத் கர்த்தே ஹை. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இளமையை வந்து இளமைக்கு மரியாதை கொடுக்கணும். ஸ்வாகத் அப்படின்னா வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இளமையை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. यौवन में ही हर तरह की क्षमता हासिल करना चाहते हैं. நம்மளோட இளமையில் மட்டும்தான் ஹர் தரக்கி ஒவ்வொரு எல்லா விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அதுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். ஷமத்தா ஹாசில் அதாவது அந்த எபிலிட்டியை வந்து கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்க முடியும். இசி சம்பந்த மேம் இந்த சுச்சுவேஷனில் யஹ பத்தியாங்ஷ் லிக்தி ஹே. இந்த சுச்சுவேஷனை யோசிக்கும் போது தான் போயம் வந்து இந்த பேராகிராஃப் வந்து எழுதியிருக்கிறாரு. வியாக்கியா எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இங்கே சொல்லியிருக்காங்கன்னா கவி நிராலா கஹத்தி ஹைக்கி. இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே தான் நீங்கள் ஏற்கனவே இந்த லைனில் படித்ததே தான். கவி நிராலா கஹத்தி ஹைக்கி ஏ பத்தி ஹரே பரே ஹை பீலே பத்தி. ஸோ எந்த பேராகிராஃப் நல்லா பாருங்கள், பீலே பத்திலாம் செகண்ட் பேராகிராஃப். இந்த சாராங்ஷ் படுத்திட்டிங்கனாலே இந்த செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டிங்கனாலே ஆன்சர் ஓவர் அந்த இஆர்சிக்கு. இங்கே பாருங்கள் பனா உங்கள் வரைக்கும் வச்சுருக்காங்களா, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்க வேணால் ஜஸ்ட் இந்த லைன்ஸ் க்ளூ பார்த்துக்கோங்க. இது 2 லைன் எழுதிக்கோங்க. அண்ட் தென் மீனிங்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சாராங்ஷில் படுத்திட்டே எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஷின் ஆன்சர் ஈஸி. சாராங்ஷ் படிச்சிட்டாலே நம்ம கொஷின் ஈஸி தான். निराला जी क्यों कहते हैं कि उनका अंत अभी न होगा. ஸோ நிராலா ஜி ஏன் சொல்கிறாரு எனக்கான முடிவு இதுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாங்க. கவி மானத்தே ஹைக்கி அபி அபி வே காவிய ஜகத் மேம் ஆயே ஹை. அதாவது கவிஞர் என்ன சொல்கிறாரு, கவிஞர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, அபி அபி அடிக்கடி வே காவிய ஜகத் மேம் ஆயே ஹை. இந்த மாதிரியான கவிதைகள் வந்து இந்த உலகத்தில் வந்துட்டு தான் இருக்கும், இந்த மாதிரியான காவியங்கள். इसलिए कहते हैं कि उनका अंत अभी न होगा. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், அவருடைய முடிவு இதுக்குள்ளே வராது, நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய காவியங்கள் கவிதைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பவுமே நமக்கு நம்மளால் முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றது தான் இவருடைய மெயின் எய்ம். நிராலா புஷ்ப புஷ்ப சே கிசே கிஞ்ச் लेंगे. निराला पुष्प पुष्प से सोए रहने की லாலசா கோ கிஞ்ச் லேங்கே. அதாவது சோயே ரஹனேக்கி, அதாவது அவர் என்ன பண்ணார், அந்த பூக்களை வந்து தூங்க விடாமல் பண்ணார் இல்லையா, அது தூங்கணும்னு ஆசைப்பட்டது இல்லையா, அதுதான் சோயே ரஹனேக்கி லாலசானா. அது தூங்கணுன்ற அதுக்கு ஏற்பட்ட அந்த ஆசை, லாலசா அப்படின்னா அதனுடைய ஆசையை விருப்பத்தை கிஞ்ச் லேங்கே அதை அதுக்கிட்ட வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிராலா கைசா பிரத்யூஷ் ஜகாயேங்கே. ஸோ எப்படி வந்து அதை பிரத்யூஷ் அப்படின்னா அதிகாலை, அதாவது ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்க. அது அதில் பார்த்தோம் இல்லையா, நம்ம சவேரான்னு சொன்னார் இல்லையா அந்த சாராங்ஷில், அதே தான். எப்படி வந்து அந்த சவேரா மார்னிங்கை வந்து எழுப்புறாரு, தன்னுடைய மார்னிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. நிராலா ஏக் மனோகர் பிரத்யூஷ் ஜகாயேங்கே. அவர் என்ன சொல்ல, ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான மார்னிங்கை வந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்கிறார். ஸோ அவ்வளோதான், இந்த லெசனோடது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு.